Hi everyone, Akshara. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது செலிபிரிட்டி இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். ஆலியா பட்டோட இந்த சூப்பரான ஒரு பிரைடல் மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நோ மேக்கப் பிரைடல் லுக் மாதிரி இருக்க போகுது. மேக்கப்லாம் உங்களுக்கு அவ்வளோவா போட பிடிக்காதுன்னா இந்த லுக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மேக்கப் லுக்கு ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக கிளென்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் டர்மாவையோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா மைல்டாக ஜென்டலாக இருக்க கிளென்சர். இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். நான் நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும். இது நோ மேக்கப் லுக்காக இருக்கனால கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். அப்போ தான் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நல்ல ஃப்ளாலஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் மிலானியோட பர்ஃபெக்ட் கன்சீல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது 2-in-1 ஃபவுண்டேஷன். இதில் கன்சீலரும் இருக்கும், இதில் ஃபவுண்டேஷனும் இருக்கும். ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். ஸ்கின்ல ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபினிஷும் நல்லா கொடுக்கும் இந்த ஃபவுண்டேஷன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கன்சீலருக்கு நான் இது எல்ஏ கேர்ள் கன்சீலர் எடுத்திருக்கேன். இது நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அங்கே மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்சீலர் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கன்சீலர் நல்லா செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் Maybelline இந்த ஃபிட்டிங் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்லைட்டாக டஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பவுடர் ரொம்ப ஃபைனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பவுடர் அடித்த மாதிரி ஃபீல்லாம் இருக்காது. அண்ட் நம்மளோட பேஸ்க்கு நல்லா ஃபினிஷும் கொடுக்கும். ப்ளஸ் நல்லா மேக்கப்பும் செட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஐலிட்ஸில் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். நம்ம பேஸ் மேக்கப்புக்கு எப்போவுமே நம்ம ஐலிட்ஸையும் சேர்த்து கவர் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல ஈவனான லுக் கிடைக்கும். அதோட நம்ம ஐ ஷேப்பும் நல்லா தெரியும். ஸோ கன்சீல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு எங்கெல்லாம் எனக்கு கேப் இருக்கோ அங்கே மட்டும் இந்த பிளாக் ஐ ஷேடோ வச்சு நான் ஃபில் இன் பண்ணிடுறேன். என் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸில் நல்லா தெரியும். ஆலியா பட்டோட ஐப்ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக திக்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு ஒரே ஒரு ஐ ஷேடோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பேலட் எடுத்து நான் இந்த ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ரௌன் ஷேட். அவங்க ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா எந்த கிளிட்டர் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் பேஸ் மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம். நெக்ஸ்ட் நான் காஜல் அப்ளை பண்ண போகிறேன். அவங்க வெறுமே வாட்டர் லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஐலைனர் மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ நானும் வாட்டர் லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் Maybelline colossal mascara எடுத்திருக்கேன். அவங்க ஃபால்ஸீஸ் எதுவுமே வைக்கல, நேச்சுரலாக இருந்தது. அவங்கள ஐலாஷஸ் வெறும் மஸ்காரா மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. இது டோட்டலாக பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரிடே மேக்கப் லுக் மாதிரி தான் இருக்குது. அவங்க ஃபேஸில் ஸ்லைட்டாக க்ளோ இருந்துச்சு. அதுக்காக நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இது பாபி ப்ரௌனோட ஹைலைட்டர். இது ரொம்பவே சட்டிலான ஹைலைட்டர். உங்களுக்கு அந்த ஸ்கின்ல போட்ட மாதிரியே இருக்காது. என் ஃபேஸில் இருக்க ஹை பாயிண்ட்ஸில் எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு கான்டோரிங்கோ ப்ளஷ்லாம் அப்ளை பண்ண மாதிரி இல்லை. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். லிப் லைன் பண்ணுறதுக்காக நான் இந்த என்வைபோட இந்த லிப் பென்சில் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் 04. இப்போ நான் இந்த லிப் பென்சில் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். லிப் பென்சில் அப்ளை பண்ணிட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுனால லிப்ஸ்டிக் நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். கலரும் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் இந்த லோரெல் பாரிஸோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் 129 ஐ லீட். இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரிடே ஷேட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த ஃபோட்டோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. பேஸ் மேக்கப் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்கலரேஷனும் இல்லாமல் நல்லா ஈவனாக இருந்தது. அண்ட் ஸ்லைட்டான ஒரு க்ளோ இருந்துச்சு. அவங்களோட நேச்சுரல் ஃபீச்சர்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது டோட்டல் லுக்கே. எனக்கு பர்சனலாக அவங்க போட்டிருந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் நான் ரீக்ரியேட் பண்ண ஃபைனல் லுக். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் பார்க்கணுன்னா பியூட்டி ரிலேட்டடாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, Akshara saying bye-bye and take care of yourself. Bye.